கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தருளி அந்த புதிய நாளை காய்கூற அவர் சூத்திரம் செலுத்த கடமைப்பட்டாலும், இந்த நாள்லையும் கூட தேவன் நமக்காக தியானிக்கும்படியாக கொடுத்த உவமையானது 10 கன்னியர் உவமை. இது அநேக பேர் இது கேட்டிருக்கக்கூடும். இந்த 10 கன்னியர் உவமையோடைய மைய கருத்து பார்த்தோன்னா, கிறிஸ்துவின் வருகைக்காக விழித்திருத்தல். வருகைக்காக விழித்திருத்தல். ஸோ இந்த 10 கன்னியர் உவமை இயேசு கிறிஸ்து தனது 2ஆம் வருகையின் அவசியத்தை, அதற்காக நாம் எவ்வாறு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் வகையாக இந்த உவமை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மத்தேயு 25 அதிகாரம் 1-13 வரைவான வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த உவமையுடைய பின்னணி மற்றும் குறிப்புகள் பார்த்தோன்னா, இந்த உவமையில் வரும் ஒவ்வொரு அம்சமும் ஆன்மீக ரீதியான முக்கியத்தை கொண்டுள்ளது. அதாவது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள மணவாளன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 10 கன்னியர் திருச்சபை அல்லது கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் விசுவாசிகளை குறிக்கிறது. விளக்கு என்பது வெளிப்படையான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது விசுவாச அறிக்கை. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர், ஆன்மீக ஆயத்தம் அல்லது உண்மையான விசுவாசத்தை குறிக்கிறது. நள்ளிரவு, மணவாளன் இயேசு வரும் எதிர்பார்க்காத நேரம். கல்யாண வீடு, பரலோக ராஜ்யம் அல்லது நித்திய வாழ்வை குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தோன்னா, நம்ம இந்த 10 கன்னியர் இது நமக்கு தெரியும். அதாவது 10 கன்னியர்கள் உவமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மணவாளனின் வருகைக்காக அந்த கல்யாண வீடு, அதை தான் பரலோக ராஜ்யம். அதை மணவாளனாக இயேசுவை குறிப்பிடுகிறார்கள். ஸோ இது மணவாளனை எதிர்பார்த்து 10 கன்னியர்கள் காத்து கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. இதில் நள்ளிரவு நேரத்தில் மணவாளனின் வருகையை எதிர்பார்த்து 10 கன்னியர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போ இதில் பார்த்தோன்னா, இதில் நம்ம 2 வகையாக பிரிக்க முடிகிறது. புத்தி உள்ள 5 பேர், புத்தி இல்லாத 5 பேர். அதாவது இவர்கள் புத்தி உள்ள 5 பேர் தங்களோட விளக்குகளோட கூட பாத்திரங்கள் உபரியாக எண்ணெயும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா எண்ணெயை எடுக்க வரலை. அப்போ அந்த எண்ணெய் இல்லாததுனால தான் அந்த விளக்கு அணையக்கூடாதுன்றதுக்காக போய் அந்த எண்ணெயை எடுக்கும் நேரத்தில் மணவாளன் கன்னிகளை கொட்டி கொண்டு போகிறதை, அதுதான் இந்த உவமை. 10 கன்னியர்கள் இருப்பாங்க, விளக்கோட காத்து கொண்டே இருப்பாங்க மணவாளனுக்காக. இதில் 5 பேர் எண்ணெயை கொண்டு வந்ததுனால அந்த விளக்கு அணையாதபடி அவர்கள் அந்த எண்ணெயை உபயோகிப்பார்கள். ஆனால் இன்னொன்று 5 பேர் எண்ணெயை எடுத்து வராததுனால அதை எடுக்க போகும் நேரத்தில் மணவாளன் போயிடுவார் கன்னிகளை எடுத்துக்கொண்டு. ஸோ இது என்ன விளக்குகிறது என்றால், இந்த எண்ணெயை கொண்டு வந்த இந்த புத்தியுள்ள 5 பேர் அதாவது சவால்கள் அல்லது கால தாமதமானதையும் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் தேவன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் வருவார் மணவாளன் அப்படின்னு இல்லாமல், எப்போ வந்தாலும் அவரை பார்த்தே ஆக வேண்டும், அவருடன் சென்றே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததுனால காலங்கள் தாமதித்தாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் தேவனுக்கென்று உண்மையாக, தன்னுடைய மணவாளனுக்கென்று உண்மையாக சவால்களை சந்திக்க தயாராக வந்தனர். அதனால தான் அவர்கள் மணவாளனால் எடுத்துக்கொள்ளப்பட்டனர். ஆனால் இந்த இன்னொரு 5 பேர் பார்த்தோன்னா, விளக்கை மாத்திரம்தான் எடுத்து கொண்டு வந்தார்கள். போதுமான எண்ணெய் எடுத்துகிட்டு வரல. அவர்கள் ஆரம்ப உற்சாகத்தை கொண்டு இருந்தாலும் இறுதி வரையில் அது நிலைக்கல. தேவையான ஆழமான ஆன்மீக வாழ்க்கை அனுபவத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அதாவது அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. இது நம்ம கம்பேர் பண்ணுற ஓமைகள் கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த உலகத்தோட எதை குறிப்பிடுகிறார் அவர் வருகைன்னா, ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்டாலுமே அதில் அந்த ஆன்மீக ஆழத்தை கொண்டு அவர் வரும் வரையில் அதை பற்றி கொண்டு யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் அவருடன் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏசப்பா தான் நம்மளோட மணவாளன், நாம் அவர்கள் மணவாட்டிகள். ஏன்னா நம்ம அவருடைய பொறுப்பு. இங்கே ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர் தான் நம்மளோட மணவாளன். ஸோ அவருக்காக நம்ம காத்திருக்கிற நேரங்களில்
இவர்களைப் போல வெறும் எண்ணெயை கொண்டு எடுத்துட்டு வர வெறும் ரட்சிப்பை நான் பெற்றுட்டேன், நான் தேவனிடத்துல பரலோக ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படுவேன், அப்படி இல்லாம அந்த ரட்சிப்பை வளர்த்து கொள்ள அதில் மேன்மேலும் அவர் வரும் வரையில, அவர் வரும் நாள் வரையில ஒரு ஒரு வார்த்தைகள் இருக்குது இல்லையா, பாடல் வரிகள். அவர் வரும் நாள் வரை அவர் எனக்காக கொடுத்த பொறுப்புகளை நான் செய்து முடிப்பேன். அப்படி இருக்கும்போது அவர் வரும் நாட்கள் வரையில அவர் என்னைக்கு வருவேன்னு நமக்கு சொல்லல. அவர் வருவார், நிச்சயம் ஒரு நாள் வரதான் போகிறாரு. நம்ம வருகையை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம இறுதி வரையில பற்றுதல் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கணும் என்றால் எந்த சவால்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகளை வந்தாலும் அவரை விட்டு விடாதபடி நம்மளோட விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்குகள் என்பது இங்கே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. நம்ம இருதயத்தில் அது ஆழமாக இன்னும் இன்னும் பிரகாசமாக எரியணுமே தவிர அது அணைந்து போகக்கூடாது. அப்போ என்ன வேணும்? அந்த எண்ணெய் என்று இதுவை நம்ம ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கே எண்ணெய் என்பது எதை குறிப்பிடப்படுகிறதுனா, பரிசுத்த ஆவியானவர், நம்மளோட ஆன்மீக ஆயத்தம், விசுவாசம். நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த விளக்கானது எரியாமல் அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்கும். அப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிலைத்தவர்களாய், ஜீவன் உள்ளவர்களாய் மென்மேலும் வளரணும், பிரகாசிக்கணும் என்றால் நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ரட்சிப்பை பெற்றால் மாத்திரம் போகாது, அதை தக்க வைத்து கொள்ள நம்ம பழகி கொள்ள வேண்டும். அப்படி எப்படி தக்க வைத்து கொள்ளணும்னா, நம்ம தினம் தினம் ஜெபிப்பதன் மூலம், அவருக்கு பிரியமாக செய்வதன் மூலம், அவருக்காக காத்திருப்பதன் மூலம் அந்த ஜெப நேரத்தில் அந்த ரட்சிப்பை பெற்ற நேரம் மாத்திரம் விட்டுவிட்டு மீதி நாட்களில் அந்த இவங்களுக்கு இருந்த அந்த ஆதியில் இருந்த அந்த உற்சாகம் போக போக போயிட்டது. அப்படி இல்லாமல் முழுமையாக உற்சாகத்தோடு ஜீவனோடு ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் அவரோட வருகைக்காக நம்ம தயார்படுத்தி கொண்டு அவரில் நிலைத்து இருக்கும்படியாக நம்ம இருந்தோம்னா, அவர் வரும் நாளில் நம்மளை கரம் அசைத்து அவர் சேர்த்து கொள்வார். அவர் நம்மளுக்கு மணவாளனாய் நம்ம மணவாட்டிகளாக அவர் இடத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லைன்னா இந்த 5 கன்னிகளை போல அவர் வருவது தெரியாமலே போய்விடும். அவர் வரும் நேரத்தை நம்ம தொலைத்து விடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன என்று அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்போதும் நமக்குள்ளே வைத்துக்கொண்டு அதன் மூலம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிரகாசிப்போமானால் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள படுவோம். இந்த முக்கிய படிப்பினை பார்த்தோன்னா, விழிப்பாக இருத்தல். அதாவது மணவாளன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஓமையின் செய்தியாக குறிப்பிடப்படுகிறது. மத்தேயு 25:13 நம்ம படிக்கும் போது இதுதான், அவர் வரும் நாள், அவர் வருவார் நமக்கு தெரியும். ஆனால் அவர் வரும் நேரம், காலம், பொழுது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எந்த நொடியும் வருவார் என்பது நிச்சயம். ஸோ அந்த நிச்சயத்திற்காக நாம் ஒவ்வொரு நொடியுமே நம்மளை நாம தயார்படுத்தி, நம்மளை நாமே சுத்திகரித்து, நம்மளை நாமே பிரகாசித்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுடைய மனவாட்டிகளாய் நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். சுய ஆயத்தம். ஆன்மீக ஆயத்தத்தை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்க முடியாது. ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் உறவு கொண்டு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த எண்ணெயை கடன் வாங்கியெல்லாம் இது பண்ண முடியாது. அதே போல தான் இந்த காவிக்குரிய வாழ்க்கையும் நமக்கானது நாம தான் இது பண்ணோம். எனக்காக எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க, எனக்காக எங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்க, எனக்காக என் தாத்தா பாட்டி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் நாம் ஒருவருத்தருக்காக நமக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஜெபத்தோட வல்லமை ஜாஸ்தியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக இன்னொருவர் ஜெபிப்பதை விட எனக்காக என்னுடைய ஊழியக்காரர் ஜெபிக்கிறார் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க எல்லாரும் ஜெபிக்கிறதும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் எப்போ அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும், எப்பொழுது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைக்கும்னா, நாம் நமக்காக ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையுள்ளதாக மாற்றப்படும். தாமதமும் சோதனையும். மணவாளன் வர தாமதம் ஆனாலும் அனைவரும் உறங்கினார்கள். ஆனால் அந்த அழைப்பு வந்தபோது யார் ஆயத்தமாக இருந்தார்களோ அவர்களே உள்ளே நொடிய முடிந்தது. அந்த 10 கன்னியர்களை பார்த்தோன்னா அந்த 5 பேர் உறங்கியும் போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணெயும் காலி. அவங்க ஒரு ஆயத்தமாகவே வரல. யார் அந்த நேரத்தில் விழிப்பாக இருந்தாங்களோ அவங்க தான் மணவாட்டிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஸோ நம்ம தாமதம் ஆகலாம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு
உலக ரீதியான வாழ்க்கைய பார்க்கும்பொழுது, அதில் மேல நம்ம இது பற்றுதலா போயிட்டு இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில மறந்துடக்கூடும். அப்படி இல்லாமல் நம்ம எச்சரிக்கையா இருந்து, உலகத்துல நம்ம வாழ்ந்தாலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளோட நித்திய இடமான பரலோக ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளும்படியாக நாமே ஒவ்வொரு நாளும் தயார்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது தான் தேவனிடத்தில் நாம சேர்த்து கொள்ளப்பட முடியும். எப்படி ஒரு நம்ம ஃப்யூச்சரை எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம், எப்படியெல்லாம் இப்போ நம்மளுக்கு பசங்களுக்கு அடுத்து இங்கே படிக்கணும், அங்கே படிக்கணும், இப்படி செய்யணும், எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம். அப்படி இந்த டெம்பரவரியான வாழ்க்கைக்கு நம்ம இவ்வளோ பிளான் செய்யும் போது நம்மளோட நிரந்தர நித்திய பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் சேரணும்னா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை ஆயத்தமாக ஒவ்வொரு நொடியும் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இதில் உணர்த்தப்பட வேண்டும். தவறிய வாய்ப்பு. கதவு அடைத்த பிறகு வந்த புத்தி இல்லாத கன்னியர்கள் மணவாளன் உங்களை அறியேன் என்று கூறி மறத்து விட்டார். இது கடைசி நேரத்தில் செய்யப்படும் ஆயத்தம் பயனளிக்காது என்பதை காட்டுகிறது. அவங்க என்ன எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஆனால் அவர் வரும்போது இவர்கள் இல்லை, கடவுள்கள் அடைக்கப்பட்டது, நான் உன்னை அறியேன்னு சொல்லிட்டாரு, கடவுள் மறுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் வரும் நாளையில் நம்மளை தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டாருன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவர் நம்மளை கரமசைத்து சேர்த்து கொள்ளும்படியாக நாம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மாறாக அவர் வரும் நாளில் உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? நம்மளுக்கு தெரிந்த ஒரே தெய்வம் அவர் மாத்திரம்தான். அவரை மாத்திரம்தான் நம்ம பற்றி கொள்ள முடியும். அவர் வரும் நாளில் அவர் நம்மளை கரமசைத்து சேர்த்து கொள்ளும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என்னை தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க இசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அவர் அந்த நியாய தீர்ப்பில் உட்காரும்போது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாய் நம்மளை நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மாறாக எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம எங்கே போய் நிற்போம் என்பதை நம்ம ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தோன்னா அந்த பயம் நம்ம உள்ள வரும். அப்போ நாம் பாதுகாத்து கொள்வோம். ஸோ அப்படியாய் செய்யும் பொழுது இந்த உறங்கிய இந்த கதவுகள் பூட்டப்பட்ட விளக்குகள் போன அந்த கன்னியர்களைப் போல நாம் இல்லாமல் அந்த புத்தி உள்ள கன்னியர்களைப் போல நாம் தயார்படுத்தி எப்போ வந்தாலுமே நம்ம தயாராக இருக்கும் நிலையில் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது, விழித்து நம் தேவனுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம நிலைத்து ரட்சிப்படைந்தவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம மனவாட்டிகளாய் மணவாளன் இடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஜெபிப்போமா. நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல வேலையில் கூட ராஜா இந்த 10 கன்னியர் ஓமையை குறித்து தியானிக்கும்படியாய் உம்முடைய வருகையை குறித்தப்பா நாங்கள் எச்சரிக்கை அடையும் வகையில் அப்பா இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் புத்தியுள்ள கன்னியர்களாய் அப்பா எங்கள் விளக்குகள் என்ற அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைந்து போகாதபடி நாங்கள் நித்தம் ஜீவனுள்ளவர்களாய் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய வருகைக்காக அப்பா நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கும்படியாக எங்கள் இருதயங்களை அப்பா நீர் திறந்தருளுங்க ராஜா. அப்பா உம்முடைய வருகையில் எங்களை நீர் கரமசைத்து சேர்த்து கொள்ளும் அப்பா. எங்களை தெரியாது என்று சொல்லிவிடாதபடி நாங்கள் எங்களை எச்சரிக்கையாய் பார்த்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஞானத்தினால் நிரப்பி அருளுங்க அப்பா. நித்தம் உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் நிலைத்தவர்களாய் உம்மை ஒட்டி வாழ கிருபை பாராட்டுங்க. அப்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கும்படியா எங்களை நிலைநிறுத்துங்க அப்பா. அப்படியாய் நாங்கள் நித்திய வாழ்க்கை அப்பா அடையும் பொழுது அப்பா உம்முடைய மனவாட்டிகளாய் நாங்கள் சேர்த்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.